எது மெயின் ரோல் ப்ளே பண்ணும்? இந்த கிரகமா, அந்த கிரகமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எனக்கு தெரிஞ்சு 9 கிரகமுமே திருமணத்த இண்டிகேட் பண்ணும். ஏன்னா, இந்த திருமணம், இந்த குழந்தை, இந்த காசு இதெல்லாம் வெறும் ஒருத்தர் மட்டும் குடுக்குறது இல்லைல்ல. மேல இருக்கிற மொத்தமா சேர்த்து தான் குடுக்க போறான். அப்போ 9 பேருமே அத இண்டிகேட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி ரொம்ப மைன்யூட்டா பார்த்தோம் அப்படின்னா, சனி என்று சொல்லக்கூடிய தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு காரகத்துவம். அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கணும். ரொட்டீன் ஒர்க் எல்லாமே சனின்ற காரகத்துவத்த இண்டிகேட் பண்ணும். அப்ப அந்த பிளானட் வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணுவார் திருமணம் அப்படின்ற விஷயத்துல. அத தாண்டி வந்து சூரியன் ரொம்ப தேவை. அவர் தான் வந்து குடும்பக்காரகர். அவர் தான் வந்து ஒரு ஒரு வம்சத்த வந்து இண்டிகேட் பண்றாரு. அதனால சூரியனுடைய இம்பாக்ட் கண்டிப்பா அந்த இடத்துல இருந்தாலும், திருமணம் தடை, இல்ல திருமணம்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றத நம்மனால சொல்ல முடியும். அத தாண்டியும் மங்களகாரகன் என்று சொல்லப்பட்ட செவ்வாயுடைய இம்பாக்ட் அங்க தேவை. அத தாண்டியும் பார்த்தோனே ஒரு நல்ல அடுத்து அவங்க கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்றதுக்கு தேவைப்படக்கூடிய குருவும் தேவை. ஸோ அப்ப 4 விதமான காரணிகள், 4 விதமான கிரகங்கள் ரொம்ப இம்பாக்ட் பண்றாங்க மத்த கிரகத்த தாண்டியும். இதெல்லாம் தாண்டி இதுக்கு 2க்கும் நடுவுல நான் தான் பண்ணுவேன், ராகுக்கு எதுவும் இருந்து ஏதாவது வச்சு செஞ்சாங்கன்னா, திருமணம் அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு தடையோ, ஒரு தாமதமோ வரும்.